Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு டேஸ்டியான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் வைக்கிறதுக்காக நான் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பாயில் பண்ணுறப்போ இது கூட கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதை வேக வச்சு இப்போ மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். எப்போதுமே சாம்பார் வைக்கிறப்போ இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சம் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருந்தேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த காய் கிடச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முள்ளங்கி சவ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெறும் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் மாங்காய் தான் இருந்துச்சு, இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காயில் இருக்கிற ராஸ்மெல் போகும். காயும் அப்படியே ஆயிலே குக் ஆகும். இப்போ இதை வதக்கி விட்ட பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சாம்பார் மசாலா பவுடர் சேர்க்கல, அதுக்கு பதில் நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்போவும் காரக்குழம்பு மீன் குழம்பு வைக்கிற குழம்பு தூள் தான் இன்றைக்கி சாம்பாருக்கு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் காய் சீக்கிரமாக குக் ஆகும். இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா குக் ஆகி வரட்டும். ஒரு 15 மினிட்ஸ் விடுவோம். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகி வரட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சாம்பார் ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு மாங்காய் வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன் மாங்காவை நான் முன்னாடியே சேர்க்கலைன்னா மாங்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். முன்னாடியே சேர்த்தா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை திரும்ப நம்ம மூடி வைப்போம். இது அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். அந்த புளி தண்ணியில் இருக்கிற ராஸ்மெல்லும் போயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாங்காய்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்குவோம். பருப்பு சேர்த்த பிறகு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் அந்த சாம்பார் வேக வச்ச பவுல்லேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எதனால் பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா நம்ம சாம்பார் கொதிக்கிறப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ உப்பு, பருப்பு, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப நம்ம மூடி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் விடுவோம். நல்லா சாம்பார் கொதித்து ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது காஞ்ச வெந்தய இலை. இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க, ஆப்ஷனல் தான். நான் நல்லா ஒரு அரோமா கொடுக்குன்றதுனால சேர்த்தேன். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம செஞ்ச மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. இந்த சாம்பார் செய்கிறதுக்காக நம்ம மசாலாலாம் வறுத்தரைக்க தேவையில்லை. அதே மாதிரி சாம்பார் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் குழம்பு தூள் வச்சு இந்த சாம்பார் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம சேர்த்துருக்க மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் இந்த காய்கறியோட டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நம்ம ரைஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் கூட இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து நான் செஞ்ச இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம foodology சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.